குடும்பமாக எங்களை திருச்சபையில் வைத்திருக்கிற ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். I am thankful to the Lord who has preserved me in this church. வேதத்தை பொறுமையாய் வாசிக்கும்படிக்கு உற்சாகப்படுத்தின மூத்த சகோதரர் சகரியா பொன்னனுக்காகவும் நான் நன்றியுள்ளவனா இருக்கிறேன். I am also grateful to our spiritual father brother Zach Punan who has encouraged us to read the Bible slowly. அப்படி பொறுமையாய் வாசிக்கும்போது தான் தேவனுடைய மகிமையை வேதத்தில் பார்க்க முடிகிறது. என்னுடைய குறைவையும் அவரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்க்க முடிகிறது. It is when I read the Bible slowly that I can see the glory of God, and also in the light of his glory when I compare myself I can see the areas where I fall short. மனம் திரும்பவும் தேவனுடைய சாயலாய் மாறும்படிக்கு தேவனிடத்தில் கேட்கவும் ரொம்ப உதவியா இருக்கிறது. It is really helpful for me to repent and to come to the Lord to be transformed to his image. அப்படியே கடந்த நாள்ல நான் வாசிக்கும்போது உணர்வடைந்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். So I would like to share certain things about which I am convicted when I was reading like that. 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். Let's read from 1 John chapter 1 verse 1 onwards. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். What was from the beginning, what we have heard, what we have seen with our eyes, what we have looked at and touched with our hands concerning the word of life, and the life was, and I'm proclaiming to you. 90 வயது நிரம்பின யோவான் John, who was 90 years old, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் பார்த்ததை இங்கே எழுதுகிறார். he is writing at the age of 90 what he has seen in the life of Jesus. கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த மகிமையான காரியத்தை நாமும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்மை உற்சாகப்படுத்துகிறார். He is encouraging each one of us through the life, through the glorious life which John saw in the life of Jesus. ஆதி முதல் இருந்தது என்ன? What was from the beginning? ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். We read that in Genesis chapter 1. 27ல நாம் வாசிக்கிறோம். 26ல verse 26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. Then God said, let us make man in our image according to our likeness. ஆதி முதல் இருந்தது பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியிடத்தில் இருந்த ஐக்கியம். What was from the beginning is the unity, the fellowship between God the Father, Jesus Christ and Holy Spirit. நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் what we have heard and what we have seen with our eyes. நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் 30வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. This is a word concerning Jesus Christ in Proverbs chapter 8 and verse 13. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். Chapter 8 verse 30. Then I was beside him as a master workman, and I was daily his delight, rejoicing always before him. பிதா குமாரனிலும் குமாரன் பிதாவிலும் அந்த ஐக்கியத்தில் அவர்கள் அவ்வளவாய் மகிழ்ச்சியா இருந்தார்கள். The father in his son and son in the father were so delighted in the unity that was in between them. இந்த பூமிக்கு வந்தபோது இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு அந்த மகிழ்ச்சியை அவர் காண்பித்தார். When Jesus came into this world, Jesus showed that delight to his disciples. குமாரனில் பிதாவும் பிதாவில் குமாரனும் எவ்வளவாய் களி கூறுகிறார்கள் என்பதை காண்பித்து அந்த சந்தோஷத்தில் அந்த சீஷர்களையும் பங்கெடுக்கும்படிக்கு உதவி செய்தார். Jesus showed how much the son in the father and the father in his son were rejoicing in the unity that they are having, and they also helped the disciples to partake of that unity. ரெண்டுல தான் வாசிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். That's what we read in 1 John chapter 1 verse 2. And the life was manifested, and we have seen
and testify and proclaim to you the eternal life which was with the Father and was manifested to us. இயேசு கிறிஸ்து அவரிடத்துல சொல்லிக்கொண்டதால், நான் ஒருபோதும் தனியாக இல்லை, பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம், நான் எப்போதுமே பிதாவுக்கு பிரியமானதே செய்கிறபடியால் அவர் என்னை தனியாக விடவில்லை, நான் அவரோட ஐக்கியத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐக்கியத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சியை அவளுக்கு காண்பித்து கொண்டே இருந்தார். Jesus was continuously telling and showing the disciples that he was delighting and rejoicing in the unity that he was having with the Father, and he also said that I am never alone, I have my Father always by my side because I am always doing what is pleasing in his sight. சீஷர்களும் கிறிஸ்துவோடு கூட இருந்த அந்த ஐக்கியத்தில் களிகூறுவர்களாய் மாறினார்கள். The disciples also came to a place where they were rejoicing in the unity that they were having with Jesus. இயேசு கிறிஸ்து அவர்கள் அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின் சென்று அவரோடு கூட அந்த ஐக்கியத்தில் அவர்கள் களி கூர்ந்தார்கள். When Jesus called them to be set apart, they left everything that they had and they rejoiced in being one and to be in fellowship with Jesus. மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. What we have seen and heard we proclaim to you also, so that you too may have fellowship with us, and indeed our fellowship is with the Father and with his Son Jesus Christ. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். These things we write so that our joy may be made complete. யோவானுடைய இருதயம் நாம் எப்படியாகிலும் அந்த களி கூறுகிற அந்த ஜாயை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நிருபத்தை எழுதுகிறார். The burden, the concern that John was having when he was writing this epistle, this letter, was that these people should also have, we should also have that joy in the unity with Jesus. ஐக்கியத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது, ஒரு களி கூறுதல் ஜாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உற்சாகப்படுத்துகிறார். He is encouraging us to see that there is a great joy in being in fellowship and in unity with Jesus. புருஷனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற ஐக்கியத்துல ஒரு களி கூறுதல் இருக்கிறது. There is a joy in the unity and fellowship between husband and wife. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற அந்த ஐக்கியத்துல ஒரு களி கூறுதல் இருக்கிறது. There is a rejoicing, a joy in the fellowship between parents and children. திருச்சபையில் சகோதரர்களுக்குள்ளாக இருக்கிற ஐக்கியத்துல ஒரு களி கூறுதல் இருக்கிறது. And there is a joy in the fellowship among brothers and among sisters. உலகத்தில் இல்லாத ஒரு மகிழ்ச்சி அந்த ஐக்கியத்தில் இருக்குது. அந்த ஐக்கியத்தில் நீங்க பங்குள்ளவர்களாய் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். And John is writing this letter with that burden that there is great joy and rejoicing in fellowship, so that we should also partake of that. இயேசு கிறிஸ்து பூரணராய் இருந்தார். Jesus was complete. சீஷர்களிடத்தில் எவ்வளவு குறைவுகள் இருந்தது. There were so many imperfections in the disciples. ஆனாலும் அந்த சீஷர்களோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் இயேசு கிறிஸ்து களி கூறுகிறவராய் இருந்தார். But Jesus rejoiced in the fellowship with those disciples. சீஷர்களும் அவருடைய அன்பை பார்த்து அவருடைய அந்த பிரசன்னத்தில் இருப்பதை வாஞ்சிக்கிறவர்களாய் அவர்களும் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஐக்கியத்தில் களி கூறுகிறவர்களாய் இருந்தார்கள். Even the disciples saw the love of Jesus and they enjoyed being in the presence of Jesus and rejoiced in the fellowship with Jesus. நம்முடைய திருச்சபையின் பெயர் கிறிஸ்தவ ஐக்கிய சபை. The name of our church is Christian Fellowship Church. உண்மையாலுமே அநேக இடங்கள்ல இல்லாத அந்த ஐக்கியம் தேவனுடைய மிகுந்த இரக்கத்தினால் நம்முடைய மூத்த சகோதரன் சகரியா புண்ணனுடைய அந்த தேவனுடைய பாரத்தை அப்படியே எடுத்து ஐக்கியத்தை கட்டும்படிக்கு இந்த திருச்சபையில் அவர் ஸ்தாபித்தார். So the thing which is not found in so many churches, that is fellowship, through brother Zach, God has been enabled him to build and bring forth these churches. ஐக்கியத்தில் இருக்கிறதான அந்த மகிமையை சகோதரன் பார்த்தது நிமித்தமாக தான் அவரும் ஐக்கியத்தை அவரோடு கூட இருந்த சகோதரோடும் குடும்பத்திலும் கட்டினார். இந்த ஐக்கியம் மற்ற இடங்களிலும் காணப்படணும்னு தேவன் அவர் மூலமா இப்படி அநேக திருச்சபைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். It is because brother was able to see the glory in fellowship that he had with the Lord and in his family and then in his church. He has helped others also to partake and to be, to have that same fellowship. உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா அநேக சபைகள் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி தான் இருக்கும். So if we see, the churches around,
It would be like a bunch of berries that are gathered together. சண்டே காலையில் அந்த ஆராதனை டைமில் அநேக திரளான ஜனங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். In the time of on Sundays, every morning there will be a huge crowd of people that would be gathering in a church. முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிதறி அவங்கவுங்க போயிடுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கூட யாருன்னு அநேகருக்கு தெரியாமல் இருக்கும். And after the meeting is over, all of them would be scattered, and the person who are sitting next to him, we won't know who they are. இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற அநேகர் நீங்கள் இங்கே ஒன்றாய் மாறினதற்கு ஒரு காரணம் இங்கே காணப்பட்ட ஐக்கியம் என்பதில் ஒருபோதும் மாற்று கருத்தே இல்லை. There is no doubt or in the fact that the reason why there is fellowship among us is because of what we have seen, is the fellowship that we have seen. ஆனால் இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, but the question is, உண்மையாலுமே நாம் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? Do we really have fellowship? உண்மையாலுமே நம்முடைய ஐக்கியத்தில் அந்த களி கூறுதல் இருக்கிறதா? Is there a real joy in our fellowship? நம்ம கேட்டு பார்ப்போம். Let us ask ourselves. அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? If there is no joy, then what is the reason for that? வேதத்திலே ஆண்டவர் விடையை வைத்திருக்கிறார். God has given the answer for that in the scriptures. 5வது வசனம் வாசிக்கிறோம். Verse 5. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. God is light, and in him there is no darkness at all. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. This is the message we have heard from him and announced to you. யோவான் சொல்றார், பாரத்தோடு சொல்றார். John is sharing this with such a burden. மகிமையான ஒரு ஐக்கியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். God has given you such a glorious fellowship. தேவனிடத்தில் நீங்கள் வைக்கிற ஐக்கியம் உங்களுடைய குடும்பத்தில் சகோதரத்தில் வைக்கிற வெளியேறப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஐக்கியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். God has given you a valuable, a precious fellowship between you and God, and then in your family and in your church. ஆனால் இயேசுவிடத்தில் இருந்த அதே மகிழ்ச்சியான ஐக்கியத்தை நீங்கள் வைக்கணும் அப்படின்னா அவரிடத்துல நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்க. But if you need to have that same fellowship which was seen in God, then we should learn something from him. தேவன் ஒளியாய் இருக்கிறார். God is light. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. And in him there is no darkness at all. So நம்ம எல்லாமே தெரிஞ்சு தேவனிடத்துல பாவம் இல்லை. All of us know that there is no sin in God. அதுதான் வெளிச்சம். That is light. உண்மைதான். That is true. ஆனா அந்த பாவத்தினுடைய வேர் தான் இங்க யோவான் சொல்ல விரும்புறார் நம்மிடத்துல. And what John is trying to tell us is the root of that sin. தேவனிடத்தில் எவ்வளவேனும் சுயநலம் இல்லை. There is no selfishness in God. இந்த வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். You also have this light. அப்பொழுதுதான் உங்களுடைய ஐக்கியம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் எங்களுக்கும் இருக்கிற மகிழ்ச்சியை போல உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கும். It is only then the fellowship that you have among brothers and among sisters will be like the fellowship which Jesus had with his Father. பிதாவிடத்துல சுயநலமே இல்ல பிரியமான சகோதர சகோதரிகளே. Beloved brothers and sisters, there was no selfishness in God the Father. ஆதாம் ஏவாளை அவர் சிருஷ்டித்தபோது, when he created Adam and Eve, அவருடைய இருதயத்துல அவர்களுக்கானதையே அவர் சிந்தித்தார். In his heart he was always thinking about Adam and Eve. அவர்களை உருவாக்குவதற்கு முன்பாகவே அவர் இருப்பதற்கான ஒரு இடம், even before he made Adam and Eve, he prepared a place for them to stay. அவர்கள் சாப்பிடுவதற்கான தேவைகள் and the needs for their eating, அவருக்கு தேவையான வேலை, the job that they need. சாதாரணமா நமக்கு தேவையா இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் எவ்வளவாய் திட்டம் பண்ணி அப்படியே அவர்கள் மீது அக்கறை உள்ளவராய் அந்த காரியத்தெல்லாம் அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். He planned everything in advance, everything that they need. He with so much of concern planned everything perfectly for them. அவர்களோட ஐக்கியமா இருப்பதற்கு அவ்வளவு மகிழ்ந்து முன்கூட்டி அவர்கள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அவர்களை உருவாக்கினார். He prepared everything in advance so that he can rejoice and be joyful in the fellowship that he can have with Adam and Eve. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஒரு ஏற்ற துணையை தரணும்னு சொல்லிட்டு அதையும் ஏற்படுத்தி அவ்வளவாய் அவர்களை குறித்த காரியங்களை அவர் இருதயத்தில் இருந்தவராய் அவர்களை சிருஷ்டித்தார். So the thing that he was having in his heart was always concerning them. He told Adam, it is not good for man to be alone. So he seeing that need, he created Eve, and then we see how much concern he has for them. அவருடைய ஐக்கியம் நல்லா இருந்தது ஆரம்பத்துல.
do we see that that their fellowship was good in the beginning? தேவனுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும். The fellowship between God, Adam and Eve. இப்போது ஆதியிலே சுயநலத்தினால் தேவனுடைய இடத்தை விட்டு வெளியேறின ஒரு மனுஷன் ஒரு அர்த்தம் வரான் சாத்தான். Now the person who was separated from God because of his selfishness, that Satan is coming. தேவனுக்கு மேலாக எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்ற அந்த சுயநலத்தினால் அந்த மகிமையான இடத்தை இழந்தவன் இப்போ என்ன பண்ணுறான்னா மனுஷர்களுக்குள்ள அதே இன்ஜெக்ஷனை பாய்ச்சுறான். Now Satan, who wanted something bigger for himself to make himself important and was removed from that glorious position, he is coming and is wanting to inject that same poison of selfishness into Adam and Eve. அதே 3ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரியும். We know that passage in Genesis chapter 3. உங்களை ஏதாவது சாப்பிட வேணாம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? Is there anything that God has asked you not to eat? அவங்களுடைய சுயத்தை அப்படியே தூண்டுறான் பாருங்க. He is just provoking their self. உடனே ஸ்திரீ சொல்றா, Now Eve is saying ஆண்டவர் இந்த கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம்னு சொன்னார் அப்படின்ட்டுன்னு. that God has told us not to eat the fruit of the trees of this particular tree. இப்போ சாத்தான் என்ன பிக்சர் கொடுக்குறான்னு பாருங்க மனுஷர்களுக்கு. Just see what image he shows them, shows to the Adam and Eve. 5வது வசனத்துல Verse 5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். For God knows that in the day you eat from it, your eyes will be opened and you will be like God, knowing good and evil. தேவனை ஒரு சுயநலமுள்ளவர் போல ஒரு பிக்சரை காண்பித்து இவர்கள் சுயத்தை அங்க தூண்டி விடுறான். Satan is provoking the self of Adam and Eve by showing a picture of God as if God is a selfish God. எவ்வளவு சீக்கிரம் அவங்களோட இருதயம் மனதெல்லாம் மந்தமாயிடுச்சு பாருங்க. Just see how their mind were dimmed very soon. தங்களுக்காக எல்லாவற்றையும் தேவன் ஏற்படுத்தி அவருடைய அன்பை காண்பித்திருக்கிறாரு. இந்த தேவன் எப்படி சுயநலமுள்ளவராக இருக்க முடியும்? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாத்தானுக்கு அவங்க எதிர்த்து நின்று இருக்க வேண்டும். They should have stood against Satan saying, God has prepared everything that we need even before we were created. How can God be such a selfish God as you are saying? They should have confronted Satan like that. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சுயநலம் அவங்களுக்கும் அந்த சாத்தானுடைய விந்து அவங்களுக்கும் அவங்களோட வித்து அவங்களுக்கும் அந்த உள்ளே வந்துடுச்சு. But we see that that same seed, that same injection of selfishness came into Adam and Eve. இப்போது அந்த கனி வந்து அவங்களோட பார்வைக்கு இன்பமும் புசிக்கத்தக்கதாக இருந்து தேவனுக்கு விரோதமாய் சுயமாய் ஒரு காரியத்தை சுயநலமாய் தங்களுக்கானதை அவர்கள் செய்துட்டாங்க. Now that fruit, that forbidden fruit was attractive and pleasing in their sight, and they did something which was that pleased themselves, and they were selfish in doing that. தேவனுடைய ஐக்கியத்தை இழந்தவர்களாய் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு புறம்பாக்கப்பட்டார்கள். They lost the fellowship that they had with God, and they were sent out of the garden. பிரியமானவர்களே, தேவன் நம்மோட ஐக்கியமா இருப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை நமக்கு தேவன் செஞ்சிட்டார். Beloved, what all God can do to have fellowship with us, he has done all of that. துதி வேளையில நாம் கேட்டது போல மெய்யாகவே நன்மை ஒன்றும் வாசம் செய்யாத அக்கிரமக்காரர்களாக நம்மளை தேவன் அழித்து இருக்கணும். Yes, as we heard in the time of praise and thanksgiving, we in whom there is no good and are completely evil, God having seen that should have destroyed us. ஆனால் நம்மோடு கூட ஐக்கியப்படணும்ன்ற அந்த வாஞ்சையில் அந்த மகிழ்ச்சினால் அவர் என்ன பண்ணார்னா தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். But having that joy and desire to have fellowship with us, he gave his only son for us. சுயநலமில்லாத அன்பு, an unselfish love. அவரிடத்துல எவ்வளவேனும் இருள் இல்லை. There is no darkness in him. அவர் வெளிச்சமா இருக்கிறார் பிரியமானவர்களே. Our God is light, beloved. அவர் குமாரனை தந்து நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி கொண்டார். He gave his son and restituted and reconciled us to God. நாம் எல்லாருமே சொல்ல முடியும், நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கு மேலாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் நம் தேவைகளை சந்தித்து இருக்கிறார். We can all
confess this, testify this, that beyond what we can ask for, God has met all our spiritual and our earthly needs. சுயநலமில்லாதவராய் நம்முடைய தேவையை குறித்தே அவர் அக்கறை உள்ளவராய் நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். Out of his unselfish love and full of concern and compassion towards us, he's doing and he's preparing and planning everything for us. நம்மோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் அவர் களி கூறுகிறவராய் இருக்கிறார். He is rejoicing in the fellowship that he has with us. நாம் எப்படி இருக்கிறோம்? How are we? ஆதாம் ஏவாளை ஈஸியா நம்ம குற்றப்படுத்திடுறோம். We easily blame and criticize Adam and Eve. வாலிப பிள்ளைகளே, சாத்தான் ஏதாவது ஒரு கனி, திருமணமானாலும் சரி குடும்பத்திலும் சரி, ஏதாவது ஒரு கனியை காமிச்சா அதே வேலை தான் நம்மளும் செய்கிறோம். Beloved young people and also the married people, when Satan comes up and shows an attractive fruit, how are we? எனக்காக எல்லாவற்றையும் செய்த அவருடைய ஐக்கியம் தான் எனக்கு பிரதானமானது, அந்த ஐக்கியத்தில் தான் ஒரு சந்தோஷம் இருக்கு, களி கூறுதல் இருக்குது என்று சொல்லி எத்தனை பேர் சுயநலமான அந்த காரியத்திற்கு நாம் நோ சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். How many of us are saying no to that fruit, no to that temptation, saying that my God has given everything for me and I'm not going to give in to this temptation. இயேசு கிறிஸ்து பிதாவோடு இருந்த ஐக்கியத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சியை, அந்த ஜாயை ருசி பார்த்திருந்தார். Jesus tasted that joy of being in fellowship with the Father. பிதாவுடைய அந்த அன்பில் அவர் அப்படியே லயித்து போயிருந்தார். He was so soaked in the love of the Father. பிரியமானவர்களே, மெய்யாகவே பிதா கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துமா நமக்கு செய்த அந்த மகிமையை நாம் பார்த்திருந்தோம் அப்படின்னா, இந்த ஐக்கியத்தை எந்த விதத்திலும் இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி இயேசுவை போல நாம் கதறுவர்களாக இருப்போம். If we have truly seen the glory of God, what God the Father has done for us through Jesus Christ by sending Jesus Christ and allowing him to die on the cross, we would also be like Jesus, crying out with loud crying and tears whenever we are tempted. பழைய உடன்படிக்கையில தாவீது சொல்றார், in old covenant man David is saying, உம்முடைய வேதம் என்னோட மனமகிழ்ச்சியா இல்ல அப்படினா என் துக்கத்திலே நான் செத்து போயிருப்பேன்றார். If your word is not my delight, then I would have perished in my grief. உண்மையாலுமே நாம் அதை சொல்லணும். We are the people who are supposed to say that truly. ஆண்டவரே, உம்முடைய ஐக்கியத்துல நான் மனமகிழ்ச்சியா இல்ல அப்படினா என் துக்கத்திலே நான் செத்து போய்டுவேன், எனக்கு உம்முடைய ஐக்கியம் தான் வேணும் அப்படினு சொல்லணும். We should say, Lord, if I am not delighting in your fellowship, then I should perish in that condition. ஆனா தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் குறைவதற்கு காரணமா இருப்பதே நம்முடைய சுயநலம் தான் பிரியமானவர்களே. But beloved, the very reason why we lose and are separated from that fellowship is selfishness. என் இச்சையை தீர்த்துக்கொள்ளணும், I should satisfy the temptation, my lust. என்னுடைய நீதியை நிலைநாட்டணும். I should be in my own righteousness. நான் கரெக்ட், என் மனைவி தான் இறங்கி வரணும். I am the right person, I'm the person who did right, my wife should humble herself. இல்லது நான் கரெக்ட், என் புருஷன் தான் இறங்கி வரணும். I am right, my husband should humble himself. ஐக்கியம் எப்படிங்க நமக்கு சந்தோஷமா இருக்க முடியும்? How can we delight in this conversation? கணவன் மனைவிக்கு இருக்கிற அந்த ஐக்கியத்துல மகிழ்ச்சி இல்லாததுக்கு காரணமே நம்முடைய சுயநலம் தான். The reason why there is no joy in the fellowship between husband and wife is selfishness. புருஷனாகிய நாம் எனக்குரியதை தேடுகிறவனா இருக்கிறேன். Me, being a husband, I am seeking my own. மனைவியானவர்கள் தங்களுக்குரியதை தேடி கொண்டிருக்கிறாங்க. Wives are seeking for their own. அப்புறம் எப்படி அங்க ஐக்கியம் இருக்க முடியும்? இல்ல எப்படி அந்த ஐக்கியம் சந்தோஷமா இருக்க முடியும்? Then how can there be a fellowship between them, and even then how can that fellowship be joyful? 6வது வசனத்துல அங்க சொல்லுது, யோவான் 6ல வாசிக்கிறோம், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். 1 John chapter 1 verse 6, if we say that we have fellowship with him and yet walk in the darkness, we lie and do not practice the truth. பிதாவோட நான் ஐக்கியமா இருக்கிறேன், தேவனோட ஐக்கியமா இருக்கிறேன்னா அவருக்கு பிடிக்காத எந்த ஒரு காரியத்தை நான் செய்வதற்கு எனக்கு துக்கமா இருக்கணும். If I say that I have fellowship with God, I have fellowship with Father, then it should be a grief for me to do something that is not pleasing to him. எனக்கும் என் மனைவிக்கும் உறவு சரியா இருந்தால் தான் நான் தேவனோட ஐக்கியப்பட முடியும். Only when I have the fellowship between me and my wife is right, only then I can have fellowship with God. என்னிடத்துல பாவம் இல்ல அப்படினா தான், சுயநலமான எந்த காரியம் இல்லனா தான் நான் தேவனோடும் ஐக்கியப்பட்டிருக்க முடியும், என் உடன் சகோதரனோடும் சரி, என் மனைவியோடும் என் பிள்ளைகளோடும் நான் ஐக்கியப்பட்டிருக்க முடியும். If there is no
shortcomings or sin in me, then, or selfishness in me, then I would have been able to have fellowship with my wife, my husband, with my children and with others. இல்லாதபடிக்கு If not, அது ஃபெலோஷிப் இல்ல, then that is not fellowship. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டு இருப்போம். Then that can be just mere friendship. வாலிப சகோதர சகோதரிகளே, நான் தெரிந்த சொல்றேன், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஃபெலோஷிப்புக்கும் நான் என் வாழ்க்கையில பார்த்ததை நான் சொல்றேன். Beloved young people, I would like to share what I have understood as the difference between friendship and fellowship. நான் மகிழ்ச்சியா இருப்பதற்கு எனக்கு ஒரு கம்பெனியன் தேவை, அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். I need a companion, a group of people for me to be joyful. That is friendship. நான் என்ஜாய் பண்ணணும், நான் தனியாக என்ஜாய் பண்ண முடியாது, கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவை, அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். I cannot enjoy all by myself being alone. I need to enjoy, I need some people around me. That is called friendship. உங்களுக்கானது உங்கள் நண்பர்கள் ஒரு நாளும் தேடவே மாட்டாங்க. Your friends will not think and seek something for you. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், பாருங்க உங்கள் வாழ்க்கையில். I can challenge you. See to yourself in your life. அவர்கள் உங்களை நிதானித்து பாருங்க, எதுக்காக நீங்க உங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கீங்க? Just examine yourself. Why do you have that friendship with your friends? உங்க நண்பர்களுக்கு ஏதாவது நன்மை உண்டாகணும் அப்படின்றதுக்காக நீங்க நட்புல இருக்கீங்க? Are you seeking some good for your friends? Is that the reason behind your friendship? நீங்க என்ஜாய் பண்ண ஒரு கம்பெனி தேவை, அதே மாதிரி தான் அவன் என்ஜாய் பண்ண ஒரு கம்பெனி தேவை, இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். You want to enjoy, so you need some group of people around you and they need some enjoyment and they want you around them. That's mere friendship. ஃபெலோஷிப் மகிமையானதுங்க. But fellowship is glorious. பிலிப்பியர் 2வது அதிகாரம். Philippians chapter 2. இயேசுவிடத்தில் நாம் கற்றுக்கொள்வோம். We can learn this from Jesus. எத்தனை முறை நாம் கேட்டிருக்கோம். We have heard it so many times. அவருடைய இயேசுவிடத்திலும் பிதாவிடத்திலும் காணப்படாத சுயநலத்தை நாம் பார்க்கலாம். சுயநலமே இல்லாத அவரை நாம் பார்ப்போம். We see that there is no selfishness in God and in Jesus. Let's see that. 6வது வசனம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:6 இருந்து. Philippians chapter 2 verse 6 onwards. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். Who, although he existed in the form of God, did not regard equality with God a thing to be grasped, but emptied himself, taking the form of a bond servant and being made in the likeness of men. இயேசு கிறிஸ்துவோட இருதயத்தில் இருந்ததெல்லாம் எப்போதுமே பிதா எப்போதுமே உயர்ந்தவராக காணப்படணும், அவர் மகிமைப்படணும்னு தான் அவருடைய இருதயத்தில் இருந்தது. The thing which was most valuable, the thing which was so concerned, which Jesus was most concerned about, was the Father's name should be glorified. He should be the most important and should be lifted up. அவருடைய ஐக்கியத்தின் மகிமையின் சாயல் நம்மிடத்திலும் காணப்படணும் பிரியமானவர்களே. And we should have that same glory of that fellowship which they had. யோவான் 7வது அதிகாரம். John chapter 7 18 வாசிக்கிறான். verse 18. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. He who speaks from himself seeks his own glory, but he who is seeking the glory of the one who sent him, he is true and there is no unrighteousness in him. யோவான் 14வது அதிகாரம் 13வது வசனம். John chapter 14 verse 13. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். Whatever you ask in my name, that will I do, so that the Father may be glorified in the Son. இயேசு கிறிஸ்து சுயநலம் இல்லாதவராய் பிதாவுடைய மகிமையிலே அவர் வாஞ்சையுள்ளவராய் இருந்தார். Jesus had no trace of selfishness in him, and in whatever he did, he was longing and was delighting in that the Father's name is glorified. அவருடைய ஐக்கியம் ஏன் அவ்வளோ ஜாயா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கூட அங்கே சுயநலமே இல்லை. The reason why the fellowship with Jesus had with the Father was so joyful was because there was no trace of selfishness in him. பிதாவுக்குரியதே அவர் தேடுகிறவராய் இருந்தார். He was always seeking about what glorifies the Father. பிதா என்ன செய்தார்னு பார்ப்போம். Let's see what the Father did. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். Ephesians chapter 1 20 இருந்து வாசிக்கலாம். from verse 20. 1வது அதிகாரம் 20வது வசனம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சல் உட்காரும்படி செய்து
எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தள்ளினார். Verse Ephesians chapter 1 verse 20 to 22, which he brought about in Christ when he raised him from the dead and seated him at his right hand in the heavenly places, far above all rule and authority and power and dominion and every name that is named, not only in this age but also in the one to come. And he put all things in subjection under his feet and gave him as head over all things to the church, which is his body, the fullness of him who fills all in all. குமாரன் பிதாவுக்குரியதே தேடினார். The son was seeking all the things which were concerning the father. பிதா இப்போ குமாரனுக்குரியதை தேடுகிறார். Now father is seeking the things concerning the son. அவருடைய ஐக்கியத்தில் அப்படி ஒரு மகிமை, அப்படி ஒரு மகிழ்ச்சி. There was such a glory and such a joy in their fellowship. இப்போ ஆவியானவர் என்ன செய்யறாருன்னு பாப்போம். Now let's see what the Holy Spirit is doing. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13-14. John chapter 14 verse 13 and 14. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்கும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். John chapter 16 verse 13 and 14. But when he, the Spirit of truth, comes, he will guide you into all the truth, for he will not speak on his own initiative, but whatever he hears he will speak, and he will disclose to you what is to come. He will glorify me, for he will take of mine and will disclose it to you. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவை மாத்திரமே உயர்த்தி காண்பித்து அவர் மறைந்து கொள்கிறவராய் இருக்கிறார். The Holy Spirit which is in each one of us, he lifts up Jesus and he hides himself. குமாரன் மூலமாய் பிதா மகிமைப்படும்படிக்கு ஒரு வல்ல கிரியை செய்துட்டு அவர் இருக்கிற இடமே தெரியாமல் அவர் இருக்கிறார். The Holy Spirit hides himself, not giving a trace of his presence, that through the Son the Father is glorified. அவங்களுடைய ஐக்கியம் அவ்வளவு மகிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. Their fellowship was so glorious and joyful. குடும்பங்கள்ல மெய்யான்மே அந்த மகிழ்ச்சி இல்லாததுக்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற சுயநலம் தான் பிரியமானவர்களே. Beloved, the reason why there is no joy in the fellowship among the families is because the selfishness that is in us. ஆதியிலிருந்தே தேவனுடைய இருதயத்தில் இருந்ததுனா தேவன் மனுஷர்களோடு நம்மோடு கூட இருக்கிற ஐக்கியம். The thing which was from the beginning is the fellowship which God has with man. தேவனுடைய இருதயத்தின் பாரமெல்லாம் அந்த நாட்கள்ல ஆதியில குமாரனுக்கும் பிதாவுக்கும் இருந்த அந்த joyful fellowship நாமும் பெற்றிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். The Lord's desire for each one of us is that we may also partake of that glorious joyful fellowship which Jesus and Father had together. நம் குடும்பங்களிலும் புருஷனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஐக்கியம் இருக்கணும்னு விரும்புகிறார். God's desire is that in our families, between husband and wife and between parents and children, there should be such a joyful glorious fellowship. சுயநலமான சாத்தானை பார்த்து இதோ இங்க பார், சுயநலம் இல்லாம என்னுடைய மகிமையை பெற்றிருக்கிற இந்த ஜனங்களை பார். God should be able to look at Satan and say, look at my people who have partaken of this glorious joyful fellowship. நான் அவர்களிலும் அவர் எங்களிலும் அவர்கள் குடும்பங்களிலும் இருக்கிற அந்த சந்தோஷத்தை பார். Just look at the joy that they have in me and them and among themselves. Look at the glorious fellowship that they have. தேவன் அப்படி சொல்லி மகிமைப்பட விரும்புகிறார். God wants to say this testimony before Satan and rejoice in that. பிரியமானவர்களே, மெய்யாகவே நம்முடைய ஐக்கியம் அப்படி இருக்கிறதா? Beloved, is our fellowship truly like that? சுயநலமில்லாத அந்த ஐக்கியம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? Is that unselfish fellowship seen among us? நம்முடைய ஐக்கியம் குறைவா இருக்கிறதுக்கு சந்தேகமே இல்லை பிரியமானவர்களே. There is no doubt what is the reason for our lack of fellowship. தேவனுடைய இருதயத்தின் பாரம் நாம் கிளப்பா மாறிட்டோமோ? The burden that is in God's heart is, have we become a club? கிறிஸ்தவ ஐக்கிய சபைன்னு பேர்ல உட்கார்ந்துகிட்டு நாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டு இருக்கோமோ? Are we sitting with that under that name Christian Fellowship Church and being just having friendship? நம்மை நியாயம் தீர்த்து பார்த்து மனம் திரும்புவோம் பிரியமானவர்களே. Let us judge ourselves and repent.
உலகத்தில் இருக்கிற அநேக சபையில போல நம்மளும் வந்து ஒரு சபையா நாம் மாறிட வேண்டாம். Let us not become just like the churches that are around. சாத்தான் தேவனுடைய சமூகத்துல போகும்போது, when Satan goes to the presence of God, பா எங்கப்பா போயிட்டு வர? God will ask, where are you coming from? உலகம் எங்கும் சுத்திட்டு வரேன். I was roaming around the earth and I'm coming. திருமலவாயில இருக்கிற சபைக்கு போய் பாத்தியா? Did you go and visit the church that was in Tirumalavail? எனக்கும் குமாரனுக்கும் இருக்கிற அதே போல ஐக்கியத்தை அங்க பார்த்தையா? Were you able to see that same kind of fellowship which I and the Father and the Son were having? அங்க குடும்பங்கள் எப்படி ஐக்கியத்துல அப்படியே மகிழ்ச்சியா இருக்கறாங்கன்றத பாத்தியா? Did you see the joy in the fellowship among the families? என்னிடத்தில் இருளில்லாத போல அங்கேயும் இருளில்லாத ஒளியா இருக்கிற என் பிள்ளைகளை பார்த்தியா? Just like how there is no darkness in me, were you able to see in them that there is no darkness, they were full of light? சொல்ல முடியுமா பிரியமானவர்களே? Can it be said of us, beloved brothers and sisters? நம்மை நியாயம் தீர்த்து பார்ப்போம். Let us examine ourselves. 1 யோவான்ல 1 John எடுப்போம். Let's take 1 John. எட்டாவது வசனம். Verse 8. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. If we say that we have no sin, we are deceiving ourselves and the truth is not in us. ஆனால் நாம் நம்மை நியாயம் தீர்த்து 9வது வசனத்துல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். But if we judge ourselves, as we read in verse 9, if we confess our sins, he is faithful and righteous to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. Verse 10, if we say that we have not sinned, we make him a liar and his word is not in us. ஆண்டவரே, என் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஐக்கியம் இல்லாதது காரணம் என்னுடைய சுயநலம் தான் ஆண்டவரே. Lord, the reason why there is not a joyful fellowship in my family is my selfishness, Lord. திருச்சபையில என் சகோதரரோடு இருக்கிற ஐக்கியத்துல ஒரு அந்த ஜாயை நான் பார்க்காதது காரணம் என் சுயநலம் தான் ஆண்டவரே. Lord, the reason why I am not able to see a joy in the fellowship in the church is my selfishness, Lord. என்னை மன்னிங்க, Lord, forgive me. என்னை சுத்திகரிங்க அப்படின்னா ஆண்டவர் நம்மளை சுத்திகரிப்பார் பிரியமானவர்களே. If we come to the Lord and say, Lord, it's my fault, Lord, cleanse me, the Lord will cleanse us. வாலிப பிள்ளைகள் தயவு செய்து உங்களை நியாயம் தீர்த்து நீங்கள் மனம் திரும்பணும் பிரியமானவர்களே. Beloved young people, you should examine yourselves and repent. உங்கள் பெற்றோர்கள் உங்களுடைய நன்மையே நினைத்து अनेक காரியங்களை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். Your parents are so much concerned about you and are doing everything for your good. என்றைக்காவது நீங்க அவர்களுக்கானதை தேடுகிறவர்களா இருக்கிறீங்களா? Are you being a person who is seeking for their good? பெற்றோர்களோடு கூட நான் உங்களுடைய ஐக்கியம் சந்தோஷமா இல்லாததற்கு காரணமே உங்களுடைய சுயநலம் தான். The reason why the fellowship which you have with your parents is not joyful is your selfishness. பட் இந்த நாள்ல மாத்திரம் நீங்கள் சீரியஸா உணர்வடைந்து மனம் திரும்பினீங்க அப்படினா, but even in this day if you take it seriously and repent, நான் சொல்றேன் மெய்யான அந்த களி கூர்தல் குடும்பத்துல நீங்க பார்க்க முடியும். I can truly say that you will be able to see the true joy in your family. உங்க நண்பர்களோட கூட சேர்ந்து அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தை நீங்க குடும்பத்துல அனுபவிக்க முடியும். You will be able to taste such a joy which cannot be enjoyed in your friendship. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு காரியத்தை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. It is this such a glorious thing which God has shown us through his son. கடைசியா ஒரு வார்த்தையை காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். I would like to close with this verse. சீஷர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படினா இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தாங்க, ஆனா சுயநலம் உள்ளவர்களா இருந்தாங்க. If we look at the disciples, they were all with Jesus but they were all selfish. வெளியேற பெற்ற சத்தியங்களை இயேசுவிடத்திலிருந்து பார்த்து கேட்டாங்க, ஆனாலும் தங்களுக்கானதை தேடுவர்களா இருந்தார்கள். They heard such valuable, precious, glorious words from Jesus but they were all seeking their own. ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு, but after being anointed with the power of the Holy Spirit, அப்போஸ்தலர் 2:42, Acts chapter 2 verse 42, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும்னு தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்தில் ஐக்கியம்னு இருக்கு, ஃபெலோஷிப்னு இருக்கு, ஐக்கியம். உபதேசத்திலும் ஐக்கியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். We read in verse 42, they were continually devoting themselves
to the apostles' teaching and to fellowship, to the breaking of bread and to prayer. பரிசுத்தாவினால் நிரம்பினதற்கு அப்புறம் அவர்கள் அந்த ஐக்கியத்தினுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். After they were anointed, they were baptized with the power of the Holy Spirit, they started to enjoy fellowship. அதனால 90 வயதில யோவான் அதை எழுதுறார். And that is why at the age of 90 John is writing that. ஐக்கியத்துல ஒரு சந்தோஷமும் மகிமையும் இருக்கு. There is a joy and glory in fellowship. அதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். We are tasting it right now. அதை நீங்களும் அனுபவிங்க. You also should partake of that. அப்படினு சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறார். And that is how John is encouraging each one of us. மனம் திரும்புவோம். Let us repent. தேவனிடத்தில் நாம் கேட்போம். Let us seek the Lord. தேவன் மெய்யாகவே நம்முடைய நலனில் அக்கறை உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஐக்கியத்தை நம் குடும்பத்திலும் சபையிலும் ஏற்படுத்துவார். ஆமென். Our Lord is concerned about our good and welfare, and God will give such glorious fellowship in our families and church. Amen.